அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ஜாயிண்ட் பெயின்கான ஹெர்பல் ரெமெடி அட் ஹோம், அதாவது வீட்டில் இருந்த மாதிரியே முடக்குவாத வலிகளை முறியடிக்கக்கூடிய மூலிகை தைலம் பற்றி தான் பார்க்க போகிறோம். முடக்குவாதத்திற்காக, அதை முடக்கி போடுவதற்காக நாம் எண்ணற்ற பதிவுகள் நம்முடைய சேனலில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பதிவுகளுடைய லிங்க் நம்ம இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அந்த பதிவுகளில் நம்ம தெளிவாக என்ன உணவு சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, என்ன மருந்துகள் சாப்பிடும்போது அந்த ஃபிங்கர் ஜாயிண்ட் பெயினாக இருந்தாலும் சரி, நீ ஜாயிண்ட் பெயினாக இருந்தாலும் சரி, ஹிப் ஜாயிண்ட் பெயினாக இருந்தாலும் சரி, ஆர்த்ரைட்டிஸில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான வலிகளையும் நாம் எப்படி குறைக்க முடியும் அப்படின்னு ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன், ஆர்த்ரைட்டிஸ் பெயின் ரிலீஃப்கான ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். இந்த பதிவில் நாம் வெளியே பூசக்கூடிய பெயின் ரிலீஃப் ஆயில் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சொன்ன அந்த விஷயங்கள்லாம் டயட்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த ஆயிலை நம்ம சொல்கிற மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா எந்த விதமான ஜாயிண்ட் பெயினாக இருந்தாலும் சரி உடனே இன்ஸ்டண்ட்டாக ரிலீவ் ஆகிடும். இது ஒரு பெஸ்ட்டான ஜாயிண்ட் பெயின் ரிலீஃப் ஆயில். அது நீ ஜாயிண்ட் பெயின் நம்ம சொன்ன மாதிரி எந்த விதமான ஈஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், கவுட் ஆர்த்ரைட்டிஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், யூரிக் ஆசிட் பெயின், எலும்பு தேய்மானம் சம்பந்தப்பட்ட இந்த ஆட்டோ இம்யூன் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான வலிகளுக்கும் வலிகளை குறைக்கக்கூடிய வலி நிவாரண தைலம் ப்ளஸ் போன் டென்சிட்டியை அதிகப்படுத்தும். ஸோ நம்ம இந்த ஃபோட்டோஸில் காட்டுற மாதிரி நீங்கள் ஆர்த்ரைட்டிஸ்னால், முடக்குவாதத்தினால் பாதிக்கப்படும் போது மூட்டுகளில் வீக்கம் ஏற்படுறதும், அங்கே இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய ரெட் கலரான ஸ்வெல்லிங்ஸு, இந்த மாதிரி வலிகள், குத்தல் குடைச்சல் இருக்கும். ஸோ அவங்க எல்லாருக்குமான ஒரு அற்புதமான தைலம் தான் மகா நாராயண தைலம். அது பேர் பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்கன்னு நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஒரு தைலத்தை வாங்கி அதை ஒரு டாக்டர் ப்ரெஸ்கிரைப் பண்ணி அதை நம்ம தடவுறதுல இல்லை அந்த விஷயம். ஸோ அப்போ அதில் எப்படி அதை கண்டுபிடிக்கும் போது அதை அந்த ஃபார்முலேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மருந்தை உருவாக்கும் போது அந்த காலத்தில் இருந்த சித்தர்கள் அவர்கள் அதில் ஒரு மந்திர கலவையை கலந்துருக்காங்க. அதனால தான் அது பேர் மகாநாராயண தைலம் அப்படின்னு வச்சுருக்காங்க. அப்போ எல்லா மந்திரங்களும் பார்த்திங்கனாலே இந்த வைத்தியத்திற்கான, பூச்சிக்கடிக்கான எவ்வளவோ மந்திரங்கள் சித்தர்கள் ஏற்றி வச்சாங்க. எல்லாவற்றிலும் இறைவனுடைய திருநாமம் கலந்து தான் இருக்கும். ஏன்னா அவர் பேர் சொல்லாமல் உலகத்தில் அணு கூட அசையாது. அணுவும் அசையணும் அப்படின்னா அதுக்கு அங்கே அவர்களுடைய சக்தி தேவை. ஸோ அப்போ அந்த சக்தியை கலந்து நாம் அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட நாம் தடவும் போது நம்ம மனக்கவலைகள் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உடம்புல இருக்கக்கூடிய வலியும் வேதனையில் இருந்தும் நம்ம முற்றிலுமாக விடுதலை ஆகிறோம். இதுதான் இந்த தைலங்களில் இருக்கக்கூடிய ரகசியம். அப்போ அது மருத்துவ எண்ணெய் மட்டும் கிடையாது, நம் மனதிற்கும் மருந்தளிக்கக்கூடிய வகையில் அதை நாம் பயன்படுத்தணும். சரி, அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி கால்களுடைய தொடைப்பகுதியிலிருந்து கணுக்கால் வரைக்கும் மேலிருந்து கீழ்ப்புறமாக ஒரு 15 நிமிஷம் மசாஜ் பண்ணுங்கள். இப்போ ஒருத்தங்க உங்களுக்கு மசாஜ் பண்ணுறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளி உங்களுக்கு மனைவினா நீங்கள் பண்ணிவிடுங்க. உங்கள் கணவர்னா அந்த மனைவி அவங்களுக்கு பண்ணிவிடலாம். பெற்ற தாய் பாதிக்கப்பட்டா பிள்ளைகள் செஞ்சு விடணும். அவங்க நல்லாயிடணுன்ற எண்ணத்தை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் உங்கள் கைகளால் அந்த மசாஜ் செய்ய அவங்களுக்கு ஒரு புது தெம்பு கிடைக்கும். 4 நல்ல வார்த்தைகள் சொல்லுங்கள், கண்டிப்பாக கடவுள் சரி பண்ணிடுவார், இந்த வலி உடனே உனக்கு குறைஞ்சிரும் பாரு அப்படின்னு சொல்லி பண்ணுறது பேர் தான் மருத்துவம். அதை விட்டுட்டு குறையுமா குறையாதா, எத்தனை பேருக்கு குறைஞ்சிருக்கு, எவ்வளோ நாளில் குறையும், இது எனக்கு சரியே ஆகாது, நான் இப்படியே இருந்துருவேன், இந்த மாதிரியான எண்ணங்கள் நம்ம மனதை விட்டு அகன்று போயிடணும். அதனால தான் தைலத்துக்கு கூட பேர் மகா நாராயண தைலம்னு வைக்கிறாங்க. அதனால் வாங்கிட்டு வந்ததில் ஒரு சிட்டிகை விபூதி கலந்து பயன்படுத்துங்க. மற்ற மதத்தவர் பிரேயர் ஆயிலாக அதை மாற்றி பயன்படுத்துங்க.
இப்போ உங்கள் ப்ரேயர் ஆயிலுக்கு கூட மிக்ஸ் பண்ணி பயன்படுத்துங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜபம் செய்துவிட்டு பிரார்த்தனை செய்துவிட்டு மந்திரங்கள் உச்சரித்த பிறகு இதை பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயமாக ஒரு பெயின் கில்லரால் தீர்க்க முடியாத வலிகளை கூட இந்த தைலங்கள் கட்டுப்படுத்தும். அது பக்கவாத வலியாக இருந்தாலும் சரி, மூட்டு வலியாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம சொன்ன மாதிரி ஆர்த்ரட்டிஸ் சம்பந்தப்பட்ட எந்த விதமான வலியாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்த மாதிரியே இந்த ஜாயிண்ட் பெயின்ஸை இந்த ஹெர்பல் ரெமெடிஸ் மூலமாக நம்மளால் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண முடியும். அது எத்தனை வருஷமாக இருக்கக்கூடிய ஜாயிண்ட் பெயினாக இருந்தாலும் சரி, அதற்கான ஹெர்பல் ரெமெடிஸ் பற்றி தான் நம்ம ஒவ்வொரு பதிவிலும் தொடர்ந்து பதிவு பண்ணி கொண்டு இருக்கிறோம். இந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய மருத்துவ பொருட்கள் பற்றி நம்ம பார்த்துடலாம். பில்வா, அஸ்வகந்தா, பிரஹதி, பலா, தம்ஷ்ரா, அதிபலா, தைலா, ஸ்ததாவரி, ரஸ்னா, மிஷி, குஸ்டா, ஹரித்ரா போன்ற ஒரு 70க்கும் மேற்பட்ட பொருட்களுடைய கலவை. மூலிகைகள் என்பதே தோஷ நிவர்த்திக்காக நம் உடலில் இருக்கக்கூடிய அந்த தோஷங்களை, அதில் இருக்கக்கூடிய கெட்ட எனர்ஜிஸை நிவர்த்தி பண்ணுவதற்காக சித்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட மூலிகைகள். ஆயுர்வேத மருத்துவத்திற்கும் சித்த மருத்துவத்திற்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. பெயர்கள் தான் வேறையே தவிர மூலிகையுடைய மகத்துவம் ஒன்று தான். ஸோ அதை தங்களுடைய சுயநலத்திற்காக அதை வேறு வேறாக பிரித்து காட்டுகிறார்களே தவிர நாம் அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை யார் வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அப்போ நரம்பியல் சம்பந்தப்பட்ட, நடுக்கம் சம்பந்தப்பட்ட, கழுத்து விரைப்பு சம்பந்தப்பட்ட, ஆர்த்தரைட்டிஸில் இருக்கக்கூடிய ஸ்டிஃப்னஸ், காலையில் எந்திரிச்சோன்னே கை கால்கள்லாம் அப்படியே ஸ்டிஃப் ஆகிடும். பேஷண்ட் இடத்த விட்டு நவுறவே முடியாது. அதனால் அதை நம்ம எல்லாவற்றையும் நாம் தாண்டி கடந்து வாழ்க்கை வாழ்ந்து தான் ஆகணும். ஒரு இடத்துல நம்ம முடங்கி உட்காந்தா அது நம்மளை முடக்கி போட்டுரும். அதனால தான் அதுக்கு முடக்குவாதம்னு பேர். அதனால் காலையில் எந்திரிங்க, ஆண்டவனுடைய திருநாமம் சொல்லி இந்த எண்ணெயை தடவுங்க, எந்திரிச்சு போய் உங்கள் வேலையை பாருங்கள், 4 பேருக்கு நன்மை செய்யுங்க. ஆட்டோமேட்டிக்காக உடல் ஒத்துழைக்கும். அதை விட்டு கவலைப்பட்டுக்கிட்டு நம்ம உட்காந்து அழுதுகிட்டு வாய் நிறைய பெயின் கில்லரை போட்டுக்கிட்டு நம்ம உடம்பை நாமே வதச்சிக்க கூடாது. பெயின் கில்லர்ஸ் கண்டிப்பாக தவறான விஷயம் இல்லை. நமக்கு எமர்ஜென்சியில் நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். ஆனால் அதையே பழக்கப்படுத்திக்கிறது நம்முடைய தவறு தானே தவிர மருத்துவர்களுடைய தவறு கிடையாது. அதனால் ஸ்டீராய்டு, பெயின் கில்லர்ஸ் எல்லாவற்றையும் நாம் வீடியோவில் சொல்லியிருக்க டயட்டு, இந்த மாதிரியான மூலிகை ஹெர்பல் ரெமெடிஸ் பயன்படுத்தி குறைத்து கொண்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக போராடி வெல்ல முடியும். ஸோ அதற்கான ஒரு எசென்ஷியலான ஒரு ஆயில், ஒரு எசென்ஷியல் ஜாயிண்ட் பெயின் ஆயில், ஒரு பெஸ்ட்டான ஜாயிண்ட் பெயின் ஆயில் பற்றி தான் நம்ம பார்த்தோம். ஸோ அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பெயினை ரிலீவ் பண்ணுன்னா, எவ்வளோ நீங்கள் அதை நம்ம சொன்ன மாதிரி பாசிட்டிவ் எண்ணங்களோடு பயன்படுத்துகிறீங்களோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரிலீவ் ஆகும். இதே எண்ணெய் ஒரு ஜெல் கேப்சூல் வடிவத்திலையும் கிடைக்கிது. மகா நாராயண தைலம் கேப்சூல்ஸ்ன்னு. ஸோ அப்போ இந்த கேப்சூல்ஸ் வாங்குங்க. இதை ஒரு நாளைக்கு காலையில் ஒன்று, நைட் ஒன்று பயன்படுத்தும் போது எலும்புகள் பலம் பெறும், எலும்புகளில் இருக்கக்கூடிய தேய்மானம் குறையும், எலும்புகளில் போன் டென்சிட்டி கூடும். ஸோ அப்போ இதை நாம் தொடர்ச்சியாக இந்த எண்ணெய் தடவும் போது பயன்படுத்துங்க. அதோடு நம்ம வீடியோஸில் சொன்னக்கூடிய கூழ், ஜூஸஸ் அது எல்லாத்தையும் பயன்படுத்துங்க. லிங்க்கை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பொறுமையோடு கேளுங்க. இது எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம ஒரு தன்வந்திரி மந்திரம் சொல்கிறோம். ஸோ இந்த தன்வந்திரி நாராயண மந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் ஒரு 21 தடவை இந்த தைலத்தை பயன்படுத்துறதுக்கு முன்பு உச்சரித்து விட்டு தைலத்தை பயன்படுத்தி பாருங்கள். பக்கத்தில் வச்சு கொண்டு உச்சரிங்க. அதே போல் மற்ற மதத்தவர்கள் குரானில் இருக்கக்கூடிய ஒரு வாசகம், பைபிளில் இருக்கக்கூடிய ஒரு வாசகத்தை ஒரு 20 தடவை 21 தடவை உச்சரிப்பு பண்ணுங்க. நம்ம மனம் அமைதியாகணும், அதில் இருக்கக்கூடிய ஆக்ரோஷம் குறையணும், அதில் இருக்கக்கூடிய வேதனைகள் குறையணும். ஆட்டோமேட்டிக்காக வலி குறைஞ்சிரு போகுது. சரி, இப்போ அந்த மந்திரத்தை எப்படி உச்சரிக்க வேண்டும், மனதை எப்படி நிலைநிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரையே அம்ருத கலசஹஸ்தாய சர்வாமய விநாசனாய திரைலோக்கியநாதாய ஸ்ரீ மகா விஷ்ணவே நம. இப்படின்னு நம்ம மனம் அமைதியாகும் வரை அது 21 தடவை தாண்டி கூட போகலாம்.
அப்படி நம்ம பொறுமையாக சொல்ல சொல்ல மனதில் இருக்கக்கூடிய மாற்றமான எண்ணங்கள், கவலைகள், துக்கம், நோய் பற்றிய பயம், பீதி அனைத்தும் ஓடிவிடும். அது ஓடும்போது வலியும் கூட சேர்ந்து ஓடிடும். நீங்கள் நிம்மதியாக உங்கள் வாழ்க்கையை வாழலாம். உங்களுக்கு இறைவன் என்ன வருமானம், என்ன ஒரு அந்த பணம் கொடுத்திருக்கிறாரோ அதை தானம் செய்யுங்கள், தர்மம் செய்யுங்கள். முற்றிலுமாக தூக்கிட்டு போய் கொடுத்துடணும் அவசியம் இல்லை. அதில் உங்கள் மனம் சொன்னபடி ஒரு பகுதியை நீங்கள் தர்மதானம் செய்து பாருங்கள். இல்லாத ஏழை குழந்தைகளுக்கு அவர்கள் கல்விக்காகவும் உணவுக்காகவும் கொடுத்து பாருங்கள். நிச்சயமாக நம் துன்பம் உடனடியாக குறையும். அது எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, முடக்குவாதமாக இருக்கட்டும், பக்கவாதமாக இருக்கட்டும். பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட எத்தனையோ நபர்கள் நமக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வலி வேதனை குறைவதற்கான உடனடியான வழி, ஸோ நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி தான தர்மங்கள் செய்யும்போது நிச்சயமாக துன்பத்திலிருந்து இறைவன் நம்மை விடுவிப்பார். படைத்த இறைவன் இத்தனை நரம்புகள், இத்தனை எலும்புகளை படைத்தது இறைவனாக இருந்தால் அவரால் தான் முற்றிலுமாக நாம் நன்மைகள் செய்யும் போது நம்முடைய பாவங்களை போக்கி நமக்கு ஒரு பெரும் நிம்மதியை கொடுக்க முடியும். இந்த மந்திரத்தை நோய்வாய்ப்பட்டவர்கள் தினமும் 21 முறை சொல்லும் போது, நான் இல்லை பாதிக்கப்பட்டவர்களுக்காக யார் பிரார்த்தனை செய்யும் போதும் தீராத நோய்கள் அனைத்தும் தீரும் என்பது தன்வந்திரி பகவான் ஆகிய ஒரு மிகப்பெரிய அவருடைய சக்தி என்பது சித்தர்களுக்கெல்லாம் மேலான ஒரு சித்தராக விளங்கிய தன்வந்திரி பெருமானுடைய ஆலயம் செய்யும்போது இன்னும் நமக்கு ஒரு நிறைய பலன் கிடைக்கும். இல்லை போக முடியாதவர்கள் வீட்டில் இருந்த மாதிரியே நாம் உச்சரிக்கும் போது நிச்சயமாக நோயிலிருந்து நாம் விடுதலை அடைய முடியும். இந்த மந்திரத்திற்கான ஒரு அர்த்தம் பற்றியும் நம்ம தெரிந்து கொள்ளணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு தெரியாத சமஸ்கிருத மொழியில், உருது மொழியிலலாம் அந்த மந்திரங்களை உச்சாரணை செய்கிறாங்க. ஆனால் அதோடைய பொருளை தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஸோ அப்போ அந்த பொருளை தெரிந்து கொண்டு சிந்தனை அது மேலே செலுத்தும் போது தான் நம்ம மனமானது நம்முடைய கோவங்கள்லேருந்தும் ஆத்திரங்கள்லேருந்தும் வெளிவரும். பாரபட்சம் இல்லாமல் எல்லோருக்கும் வரம் தந்தருளுகின்ற வாசுதேவராக இருப்பவரே, அமிர்த கலசத்தை திருக்கரத்தில் ஏந்தி கொண்டிருப்பவரே, உலகத்தையும் பார்த்தபடி சகல நோய்களையெல்லாம் தீர்த்து அருளுபவரே, மகாவிஷ்ணுவாக திருமாலாக அவதரித்திருப்பவரே, தன்வந்திரி பகவானே உமை வணங்குகிறேன் அப்படின்னு எத்தனை அண்ட சராசரங்களில் நிறைந்திருக்கக்கூடிய எம்பெருமானே, அவரை நினைத்து நாம் பிரார்த்தனை செய்யும் போது நாம் சொல்லாமலே நம் துன்பத்தை போக்கக்கூடிய அமிர்த கலசத்தை கொடுக்க அள்ளி அள்ளி கொடுக்க அனைவருக்கும் மனம் படைத்தவர் அவர் ஒருவர் தான். அப்பேற்பட்ட அவரிடத்தில் நாம் மனமுருக பிரார்த்தனை செய்து நாம் பாவங்களை அவர் திருவடிகளில் நாம் சமர்ப்பிக்கும் பொழுது நிச்சயமான துன்பத்திலிருந்து, வழிகளிலிருந்து, வேதனைகளிலிருந்து, நோயிலிருந்து விடுதலை அடைந்து அனைவரும் இன்புற்று வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரார்த்தனை, நம்முடைய எண்ணம், நம்முடைய வேண்டுதல். என உலகத்தில் பிறந்த எவரும் இன்பத்தை அனுபவிக்கும் போது நாம் மனிதனுக்கு தெரிவதில்லை. துன்பத்தை அனுபவிக்க முடியாமல் ஒவ்வொரு மனிதனும் துவண்டு போகிறான். அதனால் துன்பம் என்பது மிகப்பெரிய கொடுமை. அப்போ நாம் யாரும் அதில் கஷ்டப்படக்கூடாது. அதனால் நம் துன்பத்திற்கு காரணம் என்ன என்று தெரிந்து கொண்டு, நோய்களுக்கு காரணம் என்ன என்று தெரிந்து கொண்டால்தான் அதிலிருந்து விடுதலை அடைய முடியும். இதுவரை நாம் கொடுத்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு புது தகவலாக இருந்திருக்கும். உங்கள் துன்பத்தை துடைக்கக்கூடிய தகவலாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு நாம் படைத்த இறைவனுக்கு நன்றி சொல்லி, இந்த வாய்ப்பை கொடுத்த, வாழ்வை கொடுத்த, அறிவை கொடுத்த, அனைத்தும் கொடுத்த இறைவனுக்கு நன்றி தெரிவித்து கொண்டு விடுமா. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நம்ம கிளினிக்கில் நம்ம ஆன்லைன் டயட் கவுன்சிலிங் கொடுக்குறோம். அதாவது பேக்கேஜ் மூலமாக மருந்துகளை விற்கும் வேலை மட்டும் பார்க்காம உங்கள் நோய்க்கு தகுந்த மாதிரி உங்கள் உணவு கட்டுப்பாடையே எப்படி மருந்தாக மாற்றி அமைக்க முடியும், ஒரு லோ காஸ்ட் ட்ரீட்மெண்ட் எப்படி ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட வேலை பார்க்குறவங்க தான் நம்ம ஸ்ரீயா ஹெல்த் கேர். ஸோ இதற்கு உங்கள் பற்றிய தகவலை நம்ம வாட்ஸ்அப் நம்பர் 9677
400956 இந்த நம்பர் காமிச்சிங்கன்னா உங்களுக்கான கம்ப்ளீட் சப்போர்ட். அதாவது மருத்துவம் என்பது மருந்துகளும் மாத்திரைகளும் கிடையாது, நாம் உண்ணும் உணவும் நாம் வாழும் வாழ்க்கை முறையும் தான் அப்படின்றத நாம் புரிந்து கொள்ளுதல் தான் எல்லா நோய்களுக்குமான முற்றிலுமான தீர்வு. இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.